அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம இந்த வீடியோவில் பார்க்க போற பாடம் 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 2க்கான ஒரு வரி வினாவிடைய தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் இதே வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறுவதற்கு இந்த வீடியோக்கள் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நேரடியாக பாடப்பகுதிக்கு செல்வோம். 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 2 இதில் என்னென்ன தலைப்புகள் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குன்னு பாருங்க. கேட்கிறதா என் குரல் எனும் உரைநடை பகுதி, பாரதியார் எழுதிய காற்றை வா எனும் பாடப்பகுதி, நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு எனும் பாடப்பகுதி, பா சிங்காரம் எழுதிய புயலிலே ஒரு தோணி எனும் பாடப்பகுதி, தொகைநிலை தொடர்கள் எனும் இலக்கண பகுதி. இதிலிருந்து ஒரு வரி வினாவிடைகள் பார்க்க போறோம். முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட 30க்கு மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போறோம். வாங்க நேரடியாக வினாவிடைக்கு செல்வோம். கேட்கிறதா என் குரல். கேள்வி எண் 1 பாருங்க. உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர். உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர். கேள்வி எண் 2. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்றவர் திருமூலர். எந்த நூலில் குறிப்பிடுகிறார்? திருமந்திரம் என்னும் நூலில் குறிப்பிடுகிறார். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்றவர் திருமூலர் திருமந்திரம் நூலில் குறிப்பிடுகிறார். கேள்வி எண் 3 பாருங்க. வாயு வழக்கும் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று பாடியவர் ஔவையார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று பாடியவர் ஔவையார். ஔவை குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். கேள்வி எண் 4 பாருங்க. கிழக்கு என்பதற்கு டேஸ் என்னும் பெயருண்டு, குணக்கு என்ற பெயருண்டு. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு. மேற்கு என்பதற்கு டேஸ் என்னும் பெயரும் உண்டு, குடக்கு என்னும் பெயருண்டு. மேற்கு குடக்கு. வடக்கு என்பதற்கு டேஸ் என்னும் பெயரும் உண்டு, வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கு வாடை. கேள்வி எண் 7 பாருங்க. கிழக்கிலிருந்து வீசும் காற்று டேஸ் எனப்படுகிறது, கொண்டல் எனப்படுகிறது. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை என்று அழைக்கப்படுகிறது. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று அல்லது ஊதை காற்று என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 10 பாருங்க. தெற்கிலிருந்து வீசும் காற்று டேஸ் எனப்படுகிறது, தென்றல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 11. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கேள்வி எண் 12 பாருங்க. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பேர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது நூலின் ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது நூலின் ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 14. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்று பாடியவர் கண்ணதாசன். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். கேள்வி எண் 15 பாருங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவா என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற பாடலை இயற்றியவர் வெண்ணி குயத்தியார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கேள்வி எண் 16 பாருங்க. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ். கேள்வி எண் 17. கிபி 1 நூற்றாண்டில் பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் ஹிப்பாலஸ். ஒன்றும் கிடையாது, கிரேக்க நாட்டிலிருந்து பருவக்காற்றின் உதவியாலேயே நம்ம முசிறி துறைமுகத்தை, சேர நாட்டின் துறைமுகமான முசிறி துறைமுகத்தை எளிமையாக அடைந்து விடலாம் என்பதை கண்டறிந்தவர் இந்த ஹிப்பாலஸ் என்பவர். கேள்வி எண் 18 பாருங்க. தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம ஜாகிரஃபியில் படிப்போம். ஸோ தமிழ்லையும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா ஜாகிரஃபியில் விடையளிக்க நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேள்வி எண் 20 பாருங்க. இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவினை தரக்கூடிய பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று.
இதில் பாருங்கள், இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு தரக்கூடிய பருவக்காற்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று. ஆனால் தமிழகத்துக்கு அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய பருவக்காற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழ்நாட்டிற்கு அதிக மழைப்பொழிவை தருவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கேள்வி எண் 21 பாருங்கள். வழிமிகின் வழி இல்லை என்றவர் ஐயூர் முடவனார். வழிமிகின் வழி இல்லை என்றவர் ஐயூர் முடவனார் எந்த நூலில் குறிப்பிடுகிறார்? புறநானூறு நூலில் குறிப்பிடுகிறார். கேள்வி எண் 22. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார் எந்த நூலில்? புறநானூறு நூலில். கேள்வி எண் 23 பாருங்க. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடம். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்ல நம்மளுக்கு கேள்விகளாக கேட்பாங்க. கேள்வி எண் 25 பாருங்க. உலகிலேயே அதிக அளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவினிடம் 2வது இடம். டயஸ் என்பதன் தமிழாக்கம் மெது உருளைகள். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு. இந்த காற்று மாசுபாடுனாலேயே உயிரிழப்பு அதிகமாக இருக்குது. அதில் 5வது இடத்துல இந்தியா இருக்குது. கேள்வி எண் 28 பாருங்க. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக தெரிவித்தது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், அதாவது யுனிசெஃப் நிறுவனம். காற்று மாசுபாட்டால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், யுனிசெஃப் நிறுவனம். இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ குரூப் 1 அண்ட் குரூப் 2 தேர்வுகளில் மெயின் தேர்வுகளில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதலாம். காற்று மாசுபாடை பற்றி கேட்கும்போது நீங்கள் இதெல்லாம் மேற்கோள் காட்டியே எழுதலாம். காற்று மாசுபாடால் விளையக்கூடிய தீமைகளில் நீங்கள் மூளை வளர்ச்சி, குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் யுனிசெஃப் நிறுவனமே கூறுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாக்ஸில் கூட இந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 29. கதிரவனிலிருந்து வெளிவரும் புற ஊதாக்கர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது ஓசோன் படலம். குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று குளோரோ ஃப்ளோரோ கார்பன், அதாவது சிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய குளோரோ ஃப்ளோரோ கார்பன் தான் குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று. கேள்வி எண் 31 பாருங்க. ஓசோன் படலத்தை ஓட்டையிடும் நச்சுக்காற்று குளோரோ ஃப்ளோரோ கார்பன். இந்த குளிர்பதன பெட்டியிலிருந்து வரக்கூடிய நச்சுக்காற்றான அந்த சிஎஃப்சி வாயு வந்து ஓசோன் படலத்தையே துளையிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதனால் என்ன ஆகுது? ஓசோன் படலம் அது ஓட்ட விழுந்துடுது. அதனால் நேரடியாக சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதாக்கதிர்கள் உயிரினத்திற்கு, உலகில் உள்ள விலங்குகளுக்கு, மனிதருக்கு பேராபத்தை தருகிறது அப்படிலாம் நீங்கள் ஜிஎஸ்ல சூழ்நிலைகளில் படிப்பீங்க. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 32. குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஷ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். கேள்வி எண் 33 பாருங்க. இப்போது உள்ள குளிர்பதன பெட்டியில் வெளியேறும் வாயு ஹைட்ரோ கார்பன். அதாவது முன்னால் உள்ள நம்மளுடைய குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி வாயு வெளியிடக்கூடிய அந்த இதில் கருவி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி வெளியிடாமல் ஹைட்ரோ கார்பன் வெளியிடக்கூடிய குளிர்பதன பெட்டிகளை தான் இப்போ தயார் பண்ணுறாங்க. கேள்வி எண் 34 பாருங்கள். அமிலமழை பெய்ய காரணம் கந்தக டை ஆக்சைடு. அதாவது அமிலமழை பெய்ய காரணம், இங்கே செய்யன்னு கொடுத்துருக்காங்க, பெய்ய காரணம் தான் சரியான இது. அமிலமழை பெய்ய காரணமான வாயுக்கள் பார்த்தீங்கன்னா கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அதாவது NO2 + SO2 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 35 பாருங்க. ஒரு மணித்துளிக்கு எத்தனை முறை மூச்சு காற்றாய் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம்? 12 முதல் 18 முறை. கேள்வி எண் 36 பாருங்க. உலக காற்று நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது ஜூன் 15. உலக காற்று நாள் ஜூன் 15. இதே மாதிரி பாருங்க, ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அப்போ உலக சுற்றுச்சூழல் நாள் என்னைக்கு? ஜூன் 5. அப்போ உலக காற்று நாள் என்னைக்கு? ஜூன் 15. இதே மாதிரி பாருங்க, உலக மண் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுனா டிசம்பர் 5. உலக மண் தினம் டிசம்பர் 5 அனுசரிக்கப்படுகிறது. அதே மாதிரி உலக நீர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுனா மார்ச் 22. இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒன்று படிக்கும்போதே அதோட கம்பேர் பண்ணி மற்றதில் அதோட தொடர்புடைய மற்றதையும் நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 37. அப்போ நம்ம என்னென்ன இது சொன்னோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம், ஜூன் 15 உலக காற்று தினம், மார்ச் 22 உலக நீர் தினம், டிசம்பர் 5 உலக மண் தினம்.
அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 37. மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதைகளில் சொக்கிப் போனேன் என்ற கவிதையை இயற்றியவர் தேவகோட்டை வா மூர்த்தி. இதெல்லாம் புத்தக பின்பக்கத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்க தகவல்கள். மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதைகளில் சொக்கிப் போனேன் என்று பாடியவர் தேவகோட்டை வா மூர்த்தி. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படும் பாடல்கள் திருவெம்பாவை, திருப்பாவை. அப்போ திருவெம்பாவையும் திருப்பாவையும் எந்த நாட்டு மன்னனின் முடிசூட்டு விழாவில் பாடப்படுகிறது? தாய்லாந்து மன்னர்கள் அதாவது தாய்லாந்து நாட்டில் இந்த மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவையும் திருப்பாவையும் பாடப்படுகிறது. அப்படிங்கிறதுல நீங்கள் 360 அப்ரோச்சில் இது ஒன்று. நாடு தாய்நாடு எப்போ மன்னரின் முடிசூட்டு விழாவில் என்ன பாடல்கள் பாடப்படுகிறது? திருவெம்பாவை, திருப்பாவை. மாணிக்க வாசகர் எழுதிய நூல் தான் திருவெம்பாவை. திருப்பாவை என்பது ஆண்டாள் எழுதிய நூல். ஸோ இவ்வளோ தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்த படப்பகுதியான காற்றேவா என்ற கவிதை பகுதி, அதாவது பாரதியார் எழுதிய காற்றேவா என்ற பாடப்பகுதியின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 39 பாருங்கள். காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மகிழ்த்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்று பாடியவர் பாரதியார். கேள்வி எண் 40. சொல்லும் பொருளும் பாருங்கள். மயிலுறுத்து என்பதன் பொருள் மயங்கச் செய். பிராணரசம் என்பதன் பொருள் உயிர் வழி, அதாவது ஆக்சிஜனை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. லயத்துடன் என்பதன் பொருள் சீராக. கேள்வி எண் 41 பாருங்கள். மகாகவி என்று அழைக்கப்படுபவர் சுப்பிரமணி பாரதியார். அப்போ மகாகவி என்று அழைக்கப்படுபவர் சுப்பிரமணி பாரதியார். இவரை மகாகவி என அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. அது வா ராமசாமி அவர்கள். வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் பாரதியாரை மகாகவி என்று அழைத்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது பாரதியாருக்கு மகாகவி பட்டம் வழங்கியவர் யாருன்னு கூட நம்மளுக்கு கேட்பாங்க. வாரா அவர்கள், அதாவது வா ராமசாமி ஐயங்கார் அவர்கள். அடுத்து பாருங்க கேள்வி 42. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் சுப்பிரமணிய பாரதியார். அப்போ நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் சுப்பிரமணி பாரதியார். இவரை இவ்வாறு பாராட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. அது பாரதிதாசன் அவர்கள். அதாவது பாரதிதாசன் நம்மளுடைய பாரதியாரை நிறைய சொற்களில் நிறைய புகழ்ந்துரைப்பார். பாருங்க, பைந்தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ, இதெல்லாம் பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை பாராட்டினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பாருங்க, பைந்தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ, இவ்வாறு பாரதியாரை பாராட்டியவர் பாரதிதாசன் அவர்கள். இந்த பாராட்டுக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது பாரதிதாசனால் பாரதி பாராட்டப்பட்டார். அடுத்து பாருங்க, எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் சுப்பிரமணிய பாரதியார். எட்டயபுர ஏந்தலாக தன்னுடைய 11 வயதில் அந்த எட்டயபுர கவிபாடம் ஆற்றல் பெற்றதால் அவர் பாரதி என்னும் பட்டம் பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். வெறும் சுப்பிரமணியன் என்ற பெயரில் உள்ளவர் பாரதி என்ற பட்டம் பெற்றது இந்த எட்டயபுர அரசவையில் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள் கேள்வி 44. கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் சுப்பிரமணி பாரதியார். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் சுப்பிரமணிய பாரதியார். தன்னுடைய இந்தியா இதழில் முதல்ல அந்த கேலி சித்திரத்தை வெளியிட்டிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பாருங்கள் கேள்வி 45. சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களை எதிர்த்து எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களை எதிர்த்து எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். அடுத்து பாருங்கள் கேள்வி 46. குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களை தந்தவர் சுப்பிரமணிய பாரதியார். குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம் என்ற காவியங்களை தந்தவர் சுப்பிரமணிய பாரதியார். கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களையும் தந்தவர் சுப்பிரமணிய பாரதியார். அப்போ இது எல்லாமே சுப்பிரமணிய பாரதியார் தான். அதாவது பாரதியார் அவர்களின் முப்படைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குயில்பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது மூன்றுமே பாரதியார் அவர்களின் முப்படைப்புகள் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால் அந்த அடிப்படையிலையும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாரதியார் முப்படைப்புகள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம்.
இந்த பாஞ்சாலி சபதம் தான் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. பட் ஆனால் அது புதிய புத்தகத்தில் இல்லை. இருந்தாலும் நம்ம அதை பற்றி கடைசியாக ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கோம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கேள்வி 48 பாருங்கள். இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் சுப்பிரமணிய பாரதியார். அப்போ இந்தியா சுதேசமித்திரன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் சுப்பிரமணிய பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் சுப்பிரமணிய பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இந்த பாட்டுக்கொரு புலவன் என சுப்பிரமணிய பாரதியாரை பாராட்டியவர் யாருன்னு கேட்பாங்க, கவிமணி அவர்கள். கேள்வி 50 பாருங்க. காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையை இயற்றியவர் சுப்பிரமணிய பாரதியார். கேள்வி 51 பாருங்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் டேஸ் எனப்படுகிறது, வசன கவிதை என அழைக்கப்படுகிறது. வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் அவர்கள். வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் அவர்கள். கேள்வி 53 பாருங்க. டேஸ் கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று, வசன கவிதை. அப்போ வசன கவிதை தான் புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருக்கு. வசன கவிதையை ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைக்கப்படும், ப்ரோஸ் பொயட்ரி அல்லது ஃப்ரீ வெர்ஸ் என்று அழைக்கப்படும். கேள்வி 55 பாருங்க. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட என்று பாடியவர் பாரதியார் அவர்கள். இது புத்தக பின்பக்கத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்க தகவல். அடுத்து முல்லைப்பாட்டு என்ற தலைப்பின் கீழே நம்ம பாடல் வரி பார்க்க போகிறோம், வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி 56 பாருங்க. நனைந்தலை உலகம் வளையி நேமியோடு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. நனைந்தலை உலகம் வளையி நேமியோடு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. இந்த நனைந்தலை உலகம் அப்படிங்கிறது இப்போ 2002 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, 2024 குரூப் 4 தேர்வுலையும் கேட்டிருக்காங்க. நனைந்தலை என்றால் அகன்ற அப்படின்னு பொருள், நனைந்தலை உலகம் என்றால் அகன்ற உலகம் என்று பொருள். அடுத்து பாருங்க. கேள்வி 57. பாடு இமில் பனிக்கடல் பருகி வளநேர்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. பாடு இமில் பனிக்கடல் பருகி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. அதாவது கடல் நீரானது ஆவியாக சென்று மேகமாக மாறி மழை பொழிகிறது அப்படிங்கிறத இந்த முல்லைப்பாட்டு நூல் குறிப்பிடுகிறோம். அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. பாடு இமில் பனிக்கடல் பருகி வளநேர்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. கேள்வி 58 பாருங்க. சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உருதயிர் அலமரல் நோக்கி ஆய்மகள். இது எல்லாமே முல்லைப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு வரிகள் தான். இதெல்லாம் முக்கியமான வரிகள். இதெல்லாம் நம்மளுக்கு கேள்விகளாக கேட்பாங்க அப்படிங்கிற முக்கியமான வரிகளை தான் நம்ம கொடுக்குறோம் பாருங்க. சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உருதயில் அலமரல் நோக்கி ஆயமகள் அப்படின்னா, அதாவது ஒரு சிறுதாம்பில் ஒரு கண்டுக்குட்டி கட்டி கிடக்கு. அதனுடைய பெரிய, அதாவது மிக்க பசியினால் அது வாடி போய் அது கத்துது. அதை பார்க்குற ஒரு ஆயமகள் அப்படிங்கிற ஒரு பொருளோடு அமையக்கூடிய இந்த முல்லைப்பாட்டு தான் பார்க்குறாங்க. அப்போ சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்று, ஒரு சிறுதாம்பில் கட்டி கிடக்கிற ஒரு பசலைக்கன்று, இளங்கன்று அப்படிங்கிறது பொருள். உருதுயிர் அலமரல், அதாவது மிகுந்த பசியின் காரணமாக அது அலறுது, அதை ஒரு ஆயமகள் பார்க்குறாள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. கேள்வி 59 பாருங்க. சொல்லும் பொருளும். நனைந்தலை உலகம் என்பதன் பொருள் அகன்ற உலகம். அப்போ பாருங்க, நனைந்தலை உலகம் அப்படிங்கிறது அகன்ற உலகம். நனைந்தலை அப்படிங்கிறது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, அது நம்ம பின்னால் பார்ப்போம். அடுத்து பாருங்க. நேமி என்பதன் பொருள் சக்கரம். கோடு என்பதன் பொருள் மலை. கொடுஞ்செலவு என்பதன் பொருள் விரைவாக செல்லுதல். அப்போ கொடுஞ்செலவு என்பதன் எதிர்ச்சொல் கூட கேட்கலாம், மெதுவாக செல்லுதல் அப்படிங்க கூட பொருள். அதை நம்ம எழுத வேண்டியது இருக்கும், விடையளிக்க வேண்டியிருக்கும். அடுத்து பாருங்க. நறுவி என்பதன் பொருள் நறுமணமுடைய மலர்கள். தூவி என்பதன் பொருள் தூவி. விரிச்சி என்பதன் பொருள் நற்சொல். சுவல் என்பதன் பொருள் தோல். சுவல் என்பதன் பொருள் தோல். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது, நனைந்தலை உலகம்னா அகன்ற உலகம், நேமி என்றால் சக்கரம், கொடுஞ்செலவு என்றால் விரைவாக செல்லுதல், விரிச்சி என்றால் நற்சொல் கேட்டல். அதாவது இங்கே இந்த பாடத்தில் நற்சொல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் நன்றாக முடியுமா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஐயம் கண்ட முன்னால் உள்ள சங்ககால பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு ஒரு தெய்வத்தை வணங்கி விட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போயிட்டு அங்கே மக்கள் பேசக்கூடிய செயல்களை கேட்பாங்களாம். அவங்க சொல்லக்கூடிய செய்தி நல்ல சொல்லாக இருந்துச்சுன்னா, நல்ல செய்தியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும்.
தீமை செய்தி நடந்த தீவுகளை பேசினா அது தீமை நடக்கும். இதைத்தான் விரிச்சி கேட்டல் அப்படின்னு நம்மளுக்கு சங்க காலத்தில் இந்த மாதிரி பொருள் கொண்டிருக்காங்க. அப்போ விரிச்சி என்றால் நற்சொல் கேட்குறதுக்காக இந்த மாதிரி பெண்கள் போவாங்க, பெண்கள் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ விரிச்சி என்பதன் பொருள் நற்சொல், சுவல் என்பதன் பொருள் தோல். கேள்வி எண் 60 பாருங்கள், இலக்கண குறிப்பு. மூதார் என்பதன் பொருள் பண்புத்தொகை, உறுதுயிர் என்பது வினைத்தொகை, கைதொழுது என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை. அப்போ கையால் தொழுது அப்படின்னு வரும். அப்போ மூன்றாம் வேற்றுமை உறுப்பான ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளதால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்து பாருங்கள், தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். இதில் பாருங்கள், உறுதுயிர் என்பது வினைத்தொகை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதில் முல்லை பாட்டில் உள்ள முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், அதாவது நம்ம அன்பின் ஐந்திணையாக குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறத பார்ப்போம். இவை எல்லாவற்றிற்கும் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னால் பார்ப்போம். அதில் முல்லைப்பாட்டுக்கு மட்டும் இப்போ பார்த்துருவோம் பாருங்கள். அப்படியே புத்தகத்தில் உள்ள தகவலை மட்டும் நம்ம படித்த போது முதற்பொருள் பாருங்கள், நிலமும் பொழுதும் தான் முதற்பொருள் என்று அழைக்கப்படும். அப்போ முதற்பொருள் என்று அழைக்கப்படுவது எது? நிலமும் பொழுதும். அப்போ நிலம் எது? முல்லை நிலத்திற்குனா நிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும். முல்லை நிலத்துக்கு நிலம் எது? காடும் காடு சார்ந்த இடமும். அப்போ முல்லை நிலத்தின் பெரும்பொழுது எனது கார்காலம் அல்லது ஆவணி புரட்டாசி. அதாவது 6 பெரும்பொழுதுகளும் இருக்குது, 6 சிறுபொழுதுகளும் நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் பின்னால் நம்ம பார்ப்போம். நம்மளுடைய 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலே பின்னால் ஒரு இலக்கண பகுதியில் கொடுத்துருக்காங்க. புறப்பொருள் இலக்கணம், அகப்பொருள் இலக்கணம்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம முல்லைப்பாட்டுக்கு மட்டும் பார்த்துருவோம். நிலம் என்பது காடும் காடு சார்ந்த இடமும், பெரும்பொழுது என்பது கார்காலம், ஆவணி புரட்டாசி. அதாவது மழைக்காலம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவணி புரட்டாசி, மேற்கு தொடர்ச்சி பருவக்காற்று எப்போ அடிக்குன்னா, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று இந்த ஆவணி புரட்டாசியில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் மழைக்காலம் ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையில் தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பொழுது என்பது கார்காலம், முல்லை நிலத்தின் பெரும்பொழுது கார்காலம், ஆவணி புரட்டாசி. அடுத்து சிறுபொழுது பாருங்கள், மாலை. அடுத்து பாருங்கள், நீர் குறுஞ்சுவனை நீர் காட்டாறு. காட்டில் காட்டாறு தான், ஆறு காட்டாறு தான் சொல்லுவோம். நமக்கு இப்போ நிலமே காடு சார்ந்த இடமா இருக்கும்போது அதனுடைய ஆறு நீர் சுனை நீர் எதுவாக இருக்கும்? குறிஞ்சினை நீர் காட்டாராக தான் இருக்கும். அடுத்து மரம் பாருங்கள், கொன்றை காயா குருந்தம். மரம் என்பது கொன்றை காயா குருந்தம். அப்புறம் பாருங்கள், பூ என்பது முல்லை பிடவம் தோன்றிப்பூ. பூ என்பது முல்லை பிடவம் தோன்றிப்பூ. அடுத்து பாருங்கள், உரிப்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அப்போ நம்ம உரிப்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இதில் அன்பின் 5 இணைக்கு நம்மளுக்கு இருக்குது. பட் இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா இதுக்கு தனியாகவே நம்மளுக்கு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. அப்போதைக்கு நம்ம பார்த்துக்குருவோம். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி கூட ஒரு முறை படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது நிலம் காடும் காடு சார்ந்த பொருளும், உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அதே மாதிரி பூ தெரிஞ்சுக்கோங்க, பெரும்பொழுது சிறும்பொழுது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 62. முல்லைப்பாட்டு டேஸ் நூல்கள் ஒன்று, 10 பாட்டு நூல்கள் ஒன்று. முல்லைப்பாட்டு டேஸ் நூல்கள் ஒன்று, 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இதுக்கு முன்பாகவே நம்ம எத்தனை 10 பாட்டு நூல்களை பற்றிலாம் நல்லா டீட்டெயில்ஸாக படிச்சுட்டோம். அடுத்து கேள்வி எண் 63 பாருங்கள். முல்லைப்பாட்டு டேஸ் அடிகளை கொண்டது, 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு டேஸால் இயற்றப்பட்டது, ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது அல்லது அகவற்பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னு கூட கொடுப்பாங்க. நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அகவற்பாவால், ஆசிரியப்பாவால் தான் இயற்றப்பட்டிருக்கும். கேள்வி எண் 65 பாருங்கள். முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்ட 10 பாட்டு நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூல்களில் குறைந்த, இது ரொம்ப முக்கியமானது, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? முல்லைப்பாட்டு. அப்போ பாருங்கள், அதிக அடிகளை கொண்ட, அதாவது 10 பாட்டு நூல்கள்லேயே அதிக அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்பாங்க? மதுரை காஞ்சி. நம்ம மதுரை காஞ்சி படிக்கும்போது இது ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டிருக்கு? 782 அடிகளை கொண்டிருக்கு. அப்போ முல்லைப்பாட்டு குறைந்த அடிகளை கொண்ட நூல் எத்தனை அடி இருக்குன்னு? 103 அடி இருக்குது. அதிக அடிகளை கொண்ட 10 பாட்டு நூல் மதுரை காஞ்சி எத்தனை அடிகள் இருக்குது? 782 அடி இருக்குது. அடுத்து பாருங்க, முல்லைப்பாட்டு நூலை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். முல்லைப்பாட்டு நூலை படைத்தவர் நப்பூதனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனோட மகன் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 68 பாருங்கள். இது புத்தகத்தில் இல்லாத தகவல்.
நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. அப்போ முல்லைப்பாட்டுக்கு உடைய சிறப்பு பேர் என்ன? நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படுவது முல்லைப்பாட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்களாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முல்லைப்பாட்டுக்கு ஆராய்ச்சி உரை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. மறைமலை அடிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முல்லைப்பாட்டுக்கு ஆராய்ச்சி உரை எழுதியவர் மறைமலை அடிகள். அப்போ முல்லைப்பாட்டுக்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நச்சினார்க்கினியர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 10 பாட்டு நூல்கள் எல்லாத்துக்குமே உரை எழுதியவர் தான் இந்த நச்சினார்க்கினியர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதில் முல்லைப்பாட்டு ஒன்று தான். முல்லைப்பாட்டுக்கு ஆராய்ச்சி உரை எழுதியவர், அதாவது பாருங்கள், உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர், ஆராய்ச்சி உரை எழுதியவர் மறைமலை அடிகள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ புயலிலே ஒரு தோணி, அதாவது பா சிங்காரம் எழுதிய புயலிலே ஒரு தோணி என்னும் சிறுகதை பகுதியை பார்க்குறோம். நம்ம அதிலிருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 69 பாருங்கள். கப்பித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி. கப்பித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி அல்லது கேப்டனை குறிக்கும். தொங்கான் என்பதன் பொருள் கப்பல். தொங்கான் என்றால் கப்பல். பிளவான் என்பது இந்தோனேசியாவில் உள்ள ஒரு இடம். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை டேஸ் ஆண்டில் தொடங்கியது? 2000 ஆண்டில் தொடங்கியது. கேள்வி எண் 73 பாருங்க. புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரிலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளது? 64 பெயர்களை. அப்போ உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை மையம் எங்கே இருக்குது? இந்தியாவில் புதுடெல்லியில் இருக்குது. அது 2004 இருந்து புயல்களுக்கு ஒரு 64 பெயர்களை பட்டியலிட்டிருக்கு. எத்தனை பெயர்கள்? 64 பெயர்கள். எந்த ஆண்டிலிருந்து? 2004 ஆண்டிலிருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 74 பாருங்கள். இந்தியா பரிந்துரை செய்த புயல்களின் பெயர்கள் பாருங்கள். அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், அதாவது ஜல்னா 4 பூதங்கள். ஜல் என்ற புயலுக்கு பேர் வச்சிருக்கு. லெகர், லெகர் என்றால் அலை, அதாவது லெகர் புயலுக்கு பேர் வச்சிருக்கு. அப்போ அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், லெகர் என்பதெல்லாம் இந்தியா பரிந்துரை செய்த புயல்களின் பெயர்கள். அடுத்து பாருங்கள். கஜா புயலின் பெயர் பரிந்துரை செய்த நாடு இலங்கை. கஜா புயலின் பெயரை பரிந்துரை செய்த நாடு இலங்கை. பெய்ட்டி புயல் பரிந்துரை செய்த நாடு தாய்லாந்து. அதாவது பெய்ட்டி புயல் பெயரை பரிந்துரை செய்த நாடு தாய்லாந்து. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 77. வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது புயல்களுக்கு இருவகை சுழற்சிகள் உண்டு. அதாவது இடம்புரி புயல்கள், வலம்புரி புயல்கள் அப்படின்னு சுழற்சி இருக்குது. கோரியாலிஸ் விசையை பயன்படுத்தி அந்த மாதிரி சுழல்னு பார்க்குறாங்க. இதில் வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்கள் இடம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியாவில் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் நம்மளுக்கு தமிழில் இந்த மாதிரி கேள்விகள் வராது. அடுத்து பாருங்கள். இருந்தாலும் நம்ம ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா நம்ம ஒரு கேள்வி கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நம்மளுடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். அந்த அடிப்படையில் தான் நம்ம தமிழ்நாடு அரசு டிஎன்பிசி நடத்தக்கூடிய தேர்வுகளில் எப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு இப்போ 2020 24 வரை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம வினாக்கள் தொகுத்து வழங்குகிறோம். ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தொகுத்து வழங்கியிருக்கோம். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். கேள்வி எண் 79 பாருங்கள். புயலின் இருவகை சுழற்சிக்கு டேஸ் என்று பெயர்? கொரியாலிசிஸ் விளைவு என்று பெயர். புயலின் இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். கொரியாலிஸ் விளைவை கண்டறிந்தவர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ். எந்த ஆண்டு கண்டுபிடிக்கிறாரு? 1835. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 81. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி நூலின் ஆசிரியர் பா சிங்காரம். அவருடைய காலம் பாருங்கள் 1920 1997 வரை. புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் பா சிங்காரம். கேள்வி எண் 83 பாருங்கள். மலேசியா, இந்தோனேசியா பகுதிகளில் புயல்கள் நிகழ்வதாக அமைந்த பா சிங்காரம் அவர்களின் கற்பனை படைப்பு தான் இந்த புயலிலே ஒரு தோணி. கேள்வி எண் 84 பாருங்கள். கடற்கூத்து என்னும் அத்தியாயம் எந்த புதினத்தில் இடம்பெற்றுள்ளது? புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தில் இடம்பெற்றுள்ளது. அதாவது பா சிங்காரம் எழுதிய
புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற நூலில் இருந்து தான் இந்த கடற்கூத்து என்னும் ஒரு அத்தியாயம் இடம்பெற்றிருக்கு. அந்த தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாகவும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 85. பா சிங்காரம் எந்த ஊரை சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர். பா சிங்காரம் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர், அது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. பா சிங்காரம் வேலைக்காக சென்ற நாடு இந்தோனேசியா. பா சிங்காரம் இந்தியாவில் பணியாற்றிய நாளிதழ் தினதந்தி. பா சிங்காரம் அவர்கள் இந்தோனேசியாவிலிருந்து திரும்ப வந்து இந்தியாவில் ஒரு நாளிதழில் பணியாற்றுறாரு. அந்த நாளிதழ் பெயர் தினதந்தி நாளிதழ். இது 2024 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 88 பாருங்கள். தன்னுடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியவர் பா சிங்காரம் அவர்கள். அப்போ தன்னுடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கிய எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா பா சிங்காரம் அவர்கள். அடுத்து பாருங்கள், பல் பல பலவின் பயங்களுக்குள்ளி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. பல் பல பலவின் பயங்களுக்குள்ளி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. பல் பல பலவின் பயங்களுக்குள்ளி, இதில் வந்துள்ள கொல்லி என்பது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை குறிக்கிறது. அப்போ இங்கே கொல்லி என்பது கொல்லிமலையை குறிக்கிறது. அந்த கொல்லிமலை, அந்த கொல்லிங்கிற நூல் இந்த வார்த்தை எந்த நூலில் வந்திருக்கு? அகநானூறு நூலில் வந்திருக்கு. இது நீங்கள் கொல்லிமலையை பற்றி நீங்கள் ஜாகிரஃபியில் படிப்பீங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இந்த கொல்லிமலையில் தான் இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் இந்த கொல்லிமலையில் தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தொகைநிலை தொடர்கள் என்ற இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். கேள்வி எண் 91. வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி மறைந்து வருவது தொகைநிலை தொடர் எனப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவை என்னென்னு பாருங்கள். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இதெல்லாம் தொகைநிலை தொடர்கள். இதை பற்றி நம்ம தெளிவான விளக்கத்தில் முந்தைய வகுப்புகளில் பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய எடுத்துக்காட்டுகளை மட்டும் அப்படியே டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். பாருங்கள், வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். மதுரை சென்றார் என்பது வேற்றுமை தொகை. அதாவது மதுரைக்கு சென்றார் இல்லை, இந்த வேற்றுமை தொகை அந்த அந்த உறுப்பு வந்து மறைந்து வந்ததுனால இது வேற்றுமை தொகை அப்படின்னு அழைக்கப்படும். அப்போ மதுரை சென்றார் என்பது வேற்றுமை தொகை. உரும்பும் மயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு பார்த்து எடுத்துக்காட்டு பாருங்கள். தேர்ப்பாகன் தமிழ் தொண்டு, அதாவது தேரை ஓட்டிய பாகன் தமிழுக்கு செய்யும் தொண்டு. இந்த மாதிரி உருபும் பயனும் வந்துருந்துச்சுன்னா அது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று அழைக்கப்படும். அடுத்து பாருங்கள், வினைத்தொகை. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். வீசு தென்றல் கொள்கயிறு, அதாவது முக்காலமும் வரும். வீசிய தென்றல், வீசும் தென்றல், வீசப்போகும் தென்றல் அப்படிங்கிறது மாதிரி முக்காலத்துக்கு வரும். அதே மாதிரி பாருங்கள், கொன்ற கிணறு, கொள்கிணறு, கொள்ளும் கிணறு அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடியதெல்லாம் வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், பண்பு தொகைக்கு பாருங்கள். செங்காந்தல், வட்டத்தொட்டி, இன்மொழி என்பது பண்பை குறிக்கிறது. அப்போ இது எல்லாம் பண்பு தொகை. இருபெயரிட்டு பண்பு தொகை பாருங்கள். மார்கழி திங்கள் சாரை பாம்பு, அதாவது மார்கழி என்ற சிறப்பு பெயரும் திங்கள் என்ற பொது பெயரும் பின்னாலே வர்றது தான் நம்மளுக்கு இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு அழைக்கப்படும். இதில் பாருங்கள், சாரை பாம்பில் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும். அந்த மாதிரி வர்றது ஃபுல்லாக இருபெயரிட்டு பண்பு தொகை. மார்கழி திங்கள் சாரை பாம்பு என்பது இருபெயரிட்டு பண்பு தொகை, அதாவது அதனுடைய இலக்கண குறிப்பு. அடுத்து பாருங்கள், உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மலர்க்கை. உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி தாய் சேய், அதாவது என்ற எழுத்து மறைந்து வருவது தான் உம்மை தொகை அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அப்போ பாருங்கள், அண்ணனும் தம்பியும், இதில் என்ற எழுத்து மறைந்து வந்தால் அது உம்மை தொகை அப்படிங்கிறது படிச்சிருப்போம். இதே பாருங்கள், இதையே அண்ணனும் தம்பியும் அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ற எழுத்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமை அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழி தொகை. அப்போ சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழி தொகை. ஸோ இதை பாஸ் பண்ணிட்டு கூட ஒரு முறை பார்த்துங்க. இந்த சொற்களை தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு இலக்கண குறிப்பில் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 94. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை?
அதில் பாருங்கள் உருவகம் எதுகை, மோனை எதுகை, முரண் ஏபு, ஓமை எதுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புத்தக பின்பக்க வினாக்கள். இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா மோனை எதுகை அப்படிங்கிறதா சரி. ஏன்னா முதல் எழுத்து உனக்கு உனக்குங்கள முதல் எழுத்து வந்திருக்கு, இரண்டாம் எழுத்து முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரியே ஹீரோம் பாடுகிறோம் கூறுகிறோம் என்ற இறுதி எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது ஏபுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து ஏபு பற்றி கொடுக்கல, மோனை எதுகை அது ரெண்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் ஆவணங்கிறது தான் சரி. அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 95 செய்தி 1 பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். ஆமாம், ஜூன் 15 தான் உலக காற்று நாள். சரியா, அது செய்தி 1 சரிதான். அடுத்து பாருங்கள், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தை பெறுகிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் முதலிடம், இதில் தமிழகம் 2ஆம் இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ செய்தி 2 தவறு. அடுத்து பாருங்கள் செய்தி 3 பாருங்கள். காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு பார்க்குறோம். மன்னிக்கவும். அப்போ காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ காற்றின் திசை அறிந்து நம்ம கரிகால வளவன் இது கப்பலை இயக்கினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புறநானூற்று நூலில் படிக்கிறோம். அப்போ அதை தான் குறிப்பிடுறாங்க. அப்போ செய்தி 3ம் சரி. அப்போ பாருங்கள், இதில் நம்மளுக்கு செய்தி 1 மட்டும் சரி, செய்தி 3 மட்டும் சரி, செய்தி 1, 2 ஆகியன சரி, செய்தி 1, 3 ஆகியன சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை செய்தி 1, 3 ஆகியன சரி தான். ஏன்னா இதில் வந்து செய்தி 2ல் தமிழகம் 2ஆம் இடம், காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் 2ஆம் இடம் கொடுத்துருக்காங்க. அதனால் செய்தி 2 வந்து தவறு. அப்போ இதுக்கு சரியான விடை செய்தி 1, 3 ஆகியன தான் சரி. அடுத்து பாருங்கள், பாடு ஈமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாதுன்னு கேட்குறாங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகுதல் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது தான் பாடு ஈமில் பனிக்கடல் பருகி அப்படிங்கிறதுக்கு சரியான அறிவியல் உண்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள், கடல் நீர் குளிர்ச்சி அடைதல், கடல் நீர் ஒளித்தல், கடல் நீர் கொந்தளித்தல் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சரியான விடை கடல் நீர் ஆவியாகி மேகமாகுது, அதுக்கப்புறம் மழையாக பொழியுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ. அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 97. பெரிய மிசை சிரித்தார் என்ன இந்த வண்ணச் சொல்லுக்கு தொகை வகை யாதுன்னு கொடுத்துருவாங்க. அன்மொழி தொகை. அப்போ பெரிய மிசை சிரித்தார் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் சரியான இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை. அடுத்து பாருங்கள், பொருந்தும் விடையரிசியை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து கொடுக்குறாங்க. காற்றை பற்றி கொடுத்துருக்காங்க, காற்று என்ற உரைநடை பகுதியிலேருந்து. இதெல்லாம் புத்தக பின்பக்க வினாக்கள். எல்லாமே சரியாக பொருந்திருக்கு பாருங்கள். கொண்டல் என்றால் கிழக்கு, அதாவது கிழக்கு என்பதற்கு கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று, மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று, தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. இப்போ நம்மளுக்கு ரைமிங்காகவே தெற்குலேருந்து வந்துச்சுன்னா தென்றல் அப்படின்னு ரைமிங்காக அமைஞ்சிருது. அதே மாதிரி வடக்குலேருந்து வந்துச்சுன்னா வாடை காற்று அப்படிங்கிறது ஒரே ரைமிங்காக வந்துடுது. இதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ரொம்ப வித்தியாசமான வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா கொண்ட கிழங்கு அப்படின்னு பார்த்துங்க. இது கொண்ட கிழங்கு அப்படின்னு, அதாவது கொண்டக்கடலை கிழங்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தொடர்பு படுத்தி படிச்சுக்கோங்க. அப்போ கொண்ட கிழங்கு, கொண்டல் என்றால் கிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்று, கோடை என்றால் மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்று. இது 2 மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், வடக்கிலிருந்து வீசினால் வாடை. அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 99. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் அவர்கள். இது ஒரு சினிமா பாடல். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் அவர்கள். அடுத்து பாருங்கள், பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய், பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய், புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறார், எங்களிடம் வந்தால் மட்டுமே அழுக்காகி விடுகிறாய் என்று காற்றை பற்றி நம்மளுடைய ஒரு கவிதையை எழுதியவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அப்போ பாருங்கள், பொய்கையிடம் போனால் அந்த காற்று குளிர்ந்த காற்றாக மாறுது, பூக்களை தொடும்போது அது நறுமணமாக மாறுது, புல்லாங்குழலில் போனால் இசையாக மாறுது, நம்மக்கிட்ட வந்தால் மட்டும்தான் அது ரொம்ப அழுக்காகி அசுத்தமாகி நிறைய நோய்களுக்கு காரணமாகிடுது அப்படிங்கிறத கவிதை வடிவில் இயற்றியவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அடுத்து பாருங்கள் கேள்வி 101. சிறிய தானியம் போன்ற மூக்கு, சின்ன கண்கள், சின்ன தலை, வெள்ளை கழுத்து, அழகிய
மங்கள் வெண்மை நிறமுடைய பட்டு போர்த்த வயிறு என்ற சிட்டுக்குருவி பற்றிய வசன நடை எழுதியவர் பாரதி அவர்கள். சிறுதானியம் போன்ற மூக்கு, சின்ன கண்கள், சின்ன தலை, வெள்ளை கழுத்து, அழகிய மங்கள் வெண்மை நிறமுடைய பட்டு போர்த்த வயிறு என்பதெல்லாம் யாரை பற்றி அவர் ஒரு வசன நடை எழுதுகிறாரு? சிட்டுக்குருவியை பற்றி பாரதியார் எழுதுகிறாரு. கேள்வி 102 பாருங்கள். கலைச்சொல் அறிவோம் பாருங்கள். ஸ்டோம் என்பதன் தமிழாக்கம் புயல், டொர்னடோ என்பதன் தமிழாக்கம் சூறாவளி, லேண்ட் பிரீஸ் என்பதன் தமிழாக்கம் நிலக்காற்று, சீ ஃப்ரீஸ் என்பதன் தமிழாக்கம் கடற்காற்று, டெம்பஸ்ட் என்பதன் தமிழாக்கம் பெருங்காற்று, ஒயில்விண்ட் என்பதன் தமிழாக்கம் சுழல் காற்று. அடுத்து நூலும் நூலாசிரியர்களும் என்ற தலைப்பின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் இயற்றியவர் பாரதியார் அப்படின்னு நம்ம பாரதியாரை பற்றி படிக்கும்போதே பார்த்தோம். அப்போ குயில் பாட்டு பாரதியார். அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் சா முகமது அலி. அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை என் ராமகிருஷ்ணன். உலகின் மிகச்சிறிய தவளை என் ராமகிருஷ்ணன். ஸோ இது வரைக்கும் நம்ம 10ஆம் வகுப்பு இயல் 2க்கான ஒரு வரி வினா விடைகளை தெளிவான விளக்கத்தோடு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். அதாவது இதில் இதே பாடப்பகுதியில் இப்போ பாரதியாரை பற்றி இதே பாடப்பகுதியில் இல்லாமல் பாரதியாரில் பழைய புத்தகத்திலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இதே அடிப்படையில் நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே குறைவான நேரத்தில் எளிமையாக நீங்கள் பெற முடியும். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேரும் இது பல பேருக்கு போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இயற்பெயர் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரதியார், பாரதிதாசன், சுரதா, வாணிதாசன் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்ததுனால நம்ம நேரடியாக ஒன்றையும் அப்படியே கொஞ்சம் வேகமாகவே பார்த்துட்டு போயிடுவோம். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன், பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்னம், சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன், வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசிலு என்ற அரங்கசாமி அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி. அப்போ இதுக்கு சரியான விடை பாருங்கள் 4312. அப்போ பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசன் சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. அடுத்து பாருங்க, பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்ஜ் எல்காட், வால்ட் விட்மன், லிண்ட்ஹோம், ஹால் ஷிப்மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன். அதாவது புதுக்கவிதை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்பாங்க, அது இந்த வால்ட் விட்மன் தான். புள்ளின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, வால்ட் விட்மன். அதாவது இவரை பற்றி 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில், தமிழ் பாடப்புத்தகத்தில் நம்மளுக்கு தகவல்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இப்போயே நம்ம அப்போ படிக்கும்போது அது ரிவிஷன் மாதிரி ஆயிடும். அப்போ பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார், வால்ட் விட்மன். கேள்வி எண் 83 பாருங்க. செல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் கவிதைகள் புனைந்தவர் பாரதியார் அவர்கள். செல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் கவிதைகள் புனைந்தவர் பாரதியார் அவர்கள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதி. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார். அதாவது பாரதியாருடைய முக்கியமான மேற்கோள்கள்லாம் நம்மளுக்கு கேள்விகளாக கேட்பாங்க. அதில் ஒரு சில மேற்கோள்கள் நமக்கு சொல்லிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார் அவர்கள். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்றவர் பாரதியார் அவர்கள். அடுத்து பாட்டுங்க, தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார் அவர்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தும் என்று பாடியவர் பாரதியார் அவர்கள். அடுத்து பாருங்க, தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் பாரதியார் அவர்கள். இதெல்லாம் பாரதியார் பற்றி முக்கியமான மேற்கோள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல், இதெல்லாம் பழைய புத்தகத்து வினாக்கள், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஸ் வகையைச் சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சமய இலக்கியம், கவிதை இலக்கியம், உரைநடை இலக்கியம், நாடக இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை உரைநடை இலக்கியம் என்பது தான் சரியான விடை. ஏன்னா இந்த ஞானரதம் அப்படிங்கிற நூல்
தமிழின் முதல் உரைநடை காவியம் என்றும் அழைக்கப்படுகிறது. நம்மளுக்கு அப்போ இந்த ஞான ரதம்னு வந்தாவே அது உரைநடை காவியம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தமிழின் முதல் உரைநடை காவியம் எதுன்னு கேட்பாங்க, இந்த ஞான ரதம் அப்படிங்கிற நூல். அந்த ஞான ரதம் நூலை இயற்றியவர் பாரதியார் அவர்கள். அப்போ பாரதியார் இயற்றிய வேறு என்ன நூல்கள்லாம் உரைநடை நூல்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஞான ரதம் அப்படிங்கிறது முக்கியமான நூல். தராசு அவருடைய உரைநடை நூல் தான். சந்திரேகியின் கதை அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான உரைநடை நூல்கள். அப்போ ஞானரதம், தராசு, சந்திரேகியின் கதை இதெல்லாம் பாரதியார் அவர்களின் உரைநடை நூல்கள். அப்போ உங்களுக்கு மறக்காது. அடுத்து பாருங்கள், 1906 பாரதியார் தொடங்கிய பத்திரிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரதியார் நிறைய பத்திரிகைகளை புக் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பத்திரிகை. அந்த இந்தியா பத்திரிகையை பார்த்தீங்கன்னா 1906 பாரதியார் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 1906 பாரதியார் தொடங்கிய பத்திரிகை இந்தியா பத்திரிகை. இதில் சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகை பெண்களின் நலனுக்காக, பெண்கள் மேம்பாட்டுக்காக குரல் கொடுத்த பத்திரிகை தான் இந்த சக்கரவர்த்தினி ஒரு பத்திரிகை. இந்த சுதேசமித்திரன் பத்திரிகையை சி சுப்பிரமணியம் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. இந்து நாளிதழ், அந்த இந்து பத்திரிகையை தமிழில் சுதேசமித்திரன் பத்திரிகையை சி சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம ஐயன்ன பாடத்தில் படிப்போம். அடுத்து பாருங்கள், நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே இந்த திரைப்பட பாடல் வழியில் எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். இதை பற்றி நம்ம தெளிவாகவே பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது? தென்றல் விடுத்தூது. அப்போ நம்ம பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்ற நூலின் ஆசிரியரை ஃபஸ்ட்டு உரைநடை நூலில் உரைநடை நூல் அப்படிங்கிற பாடத்தில் பகுதியில் படித்தோம். அப்போ பாருங்கள், பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது? தென்றல் விடுத்தூது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சரியான விடை தென்றல் விடுத்தூது என்ற நூலின் ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டோம். அடுத்து பாருங்கள், பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ரா ஆ பத்மநாபன். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா ஆ பத்மநாதன். இது நம்மளுடைய 11th புக்கில் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம பாரதியாரை படிக்கும்போது இப்போயே படிச்சுருவோம். நம்ம பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா ஆ பத்மநாதன். அடுத்து பாருங்கள், பாரத தாயின் அடிமை துயரை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். இது கடந்த குரூப் 4, அதாவது 2022 குரூப் 4 கேட்ட கேள்வி. இப்போ பாருங்கள், இது பாஞ்சாலி சபதங்கிறது நம்மளுக்கு பாடப்பகுதியில் சிலபஸில் இருக்குது. ஆனால் புதிய பாடப்புத்தகத்தில் பெரும்பாலும் தகவல்கள் கிடையாது. அதனால் இந்த மாதிரி கேள்விகளை பழைய புத்தகத்தில் பாஞ்சாலி சபதத்தை பற்றி நம்ம என்னென்ன கேள்விகள் இருக்குமோ அதெல்லாம் நம்ம தொகுத்து வழங்குவோம். பாரதிய தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம் என்பது சரியான விடை. இதில் முக்கியமாக நீங்கள் எளிமையாகவே நீங்கள் விடை அளிக்க முடியும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 25 பாருங்கள். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். அதாவது வியாசர் எழுதிய பாரதம் என்ற நூல், அந்த நூலை தழுவி பாரதியார் இயற்றப்பட்ட நூல் தான் இந்த பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த பாஞ்சாலி சபதம். அடுத்து பாருங்கள், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் அவர்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் அவர்கள். இதில் நீங்கள் கொடுத்துருக்கதை பார்த்தாவே நல்லா தெரியும். அதாவது பாரதியார் கவிதைகளில் பார்த்தீங்கன்னா மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் மிகுதியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு கவிஞர்களுக்குமே ஏதோ ஒரு தத்துவத்தை, ஒரு கொள்கையை முன்னிறுத்துவாங்க. அதில் பாரதியார் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா மொழிப்பற்றும் இனப்பற்றும் அதிகமாக இருக்கும். அவர்கிட்ட நாட்டுப்பற்று பாடல்கள் அதிகமாக இருக்குது. தமிழன் தமிழ் அப்படிங்கிறத முன்னிறுத்தி நடத்துகிறவர் தான், முன்னிறுத்தி கவிதைகள் படைத்தவர் தான் நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள். அப்போ பாரதியார்னு வந்துச்சுன்னா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு அவங்களுடைய ஐடியாலஜி தெரிஞ்சாவே நம்ம இது தெரியாட்டி கூட நம்ம விடையளிக்க முடியும். அப்போ பாருங்கள், நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் அவர்கள். அப்போ பாரதிதாசன் கவிதைகளில் இனமும் மொழியும் அதிகமாக இருக்கும். அவருடைய பாரதிதாசன் கவிதைகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இனமும் மொழியும் அதிகமாக இருக்கும். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே அப்படின்னு சொல்லுவார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு சொன்னவர்லாம் நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள். அப்போ இந்த அடிப்படையிலே நீங்கள் ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாடு மொழி நமதிரு கண்கள் பாரதியார் அவர்கள். அடுத்து பாருங்கள், பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று. இதில் பாருங்கள், குடும்ப விளக்கு, மருமக்கள் வழிமான்மியம், குயில் பாட்டு, சீரா புராணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இப்போ 2024 கேட்ட கேள்வி. நம்ம பார்த்தது தான். பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று குயில் பாட்டு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த
குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள். மருமக்கள் வழி வான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி அவர்கள். சீரா புராணம் என்ற நூலின் ஆசிரியர் உமர் புலவர் அவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நனைந்தலை உலகம் மழையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனைந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம நனைந்தலை முல்லைப்பாட்டு படிக்கும்போது நனைந்தலை உலகம் என்பது அகன்ற உலகம் அப்படின்னு கொடுத்து படிச்சிருப்போம். எடுத்தோடனே நம்ம வந்து அகன்ற உலகத்தை டிக் போட்டு போயிடுவோம். நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு சில்லி மிஸ்டேக் இது மாதிரி. அப்போ நம்ம கடைசி வரையும் தெளிவாக படிக்கணும். எதிர்ச்சொல் கேட்குறாங்களா, பொருள் கேட்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். அப்போ நனைந்தலை உலகத்தில் நனைந்தலை உலகம் அப்படிங்கிறதுக்கு சரியான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா சிறிய உலகம். அகன்ற உலகத்துக்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம் தான். அதே பாருங்கள், இந்த முறை கேட்டது பாருங்கள், இது 2022 அந்த கேள்வி. இது இப்போ 2024 கேட்ட கேள்வி பாருங்கள். இச்சொல்லின் பொருள் நனைந்தலை உலகத்துக்கு என்ன சொல்லுன்னே கேட்குறாங்க, அகன்ற உலகம். அப்போ நனைந்தலை உலகத்துக்கு எதிர்ச்சொல் 2022 கேட்டாங்க. நனைந்தலை உலகத்துக்கு அவற்றின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க, சரியான பொருள் கேட்குறாங்க, அகன்ற உலகம். அடுத்து பாருங்கள், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அதாவது நம்மளுக்கு நூல்கள் கொடுத்துருக்கு, நூல்களின் ஆசிரியர்கள் கேட்குறாங்க. முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் நப்பூதனார். அடுத்து பாருங்கள், காசிக்காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியர். இனிமே தான் அவரை பற்றி படிப்போம். அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தை நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள், நல்லாவே படிச்சிருக்கோம். காலக்கணிதம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள். அப்போ முல்லைப்பாட்டு நப்பூதனார், காசிக்காண்டம் வீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். இதில் முல்லைப்பாட்டு இப்போ படித்த முல்லைப்பாட்டுக்கு நப்பூதனார் தெரிஞ்சிச்சுனாவே ஆப்ஷன் 1க்கு வந்து 3 வந்து போட்டிங்கனாவே ஆப்ஷன் பி அதான் சரியான விடை. மற்றதெல்லாம் தெரியாட்டி கூட நம்ம விடையளிக்க முடியும். அடுத்து பாருங்கள், 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்குறாங்க. முல்லைப்பாட்டு. எத்தனை அடி இருக்குது? 103 அடி இருக்குது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. அப்போ அதிக அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. மதுரை காஞ்சி. எத்தனை அடிகள் இருக்குது? 782 அடிகள் இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கீழே காணப்படுவவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை இது எல்லாமே 8 தொகை நூல்கள். அப்போ 8 தொகை நூல்களை கொடுத்துட்டு அதில் உள்ள ஒவ்வொரு நூலையும் கொடுத்துருக்காங்க. இதில் 10 பாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு பொருத்தமில்லாதது 10 பாட்டு என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், முல்லைத்திணைக்கு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. முல்லைத்திணைக்கு பொருந்தாதது, அதாவது முல்லைத்திணையை சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா தோன்றலும் கொடுத்துருப்பாங்க, ஆயர், இடையர். இது எல்லாமே ஆயர், ஆய்ச்சியர், இடையர் இது எல்லாமே முல்லைத்திணைக்குரிய மக்கள்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் சேர்ப்பன் மட்டும்தான் வராது. ஏன்னா சேர்ப்பன் வந்து நெய்தல் திணைக்குரிய மக்களை வந்து சேர்ப்பன், பரதன், பரத்தியர் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ சேர்ப்பன் வந்து நம்ம எதுக்கு நெய்தல் திணைக்குரிய மக்களை குறிக்கும். அப்போ தோன்றல், ஆயர், இடையர் என்பது முல்லைத்திணைக்குரிய மக்களை குறிக்கும். அப்போ முல்லைத்திணைக்கு பொருந்தாது சேர்ப்பன் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், முல்லைத்திணையின் தெய்வம் பாருங்கள், திருமால். அப்போ நம்மளுக்கு 5 திணைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குது. பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை அப்படின்னு நம்ம படிப்போம். அப்போ முல்லைத்திணைக்கு திருமால் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை அப்படிங்கிறது தான் சரியான விடை. இங்கே முல்லைத்திணையின் தெய்வம் கேட்டிருக்காங்க, திருமால் என்பது சரியான விடை. அடுத்து பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு திணைக்கும் பறை அப்படிங்கிறது நம்மளுடைய கருப்பொருள்களில் பறை என்ற ஒன்று இருக்குது. அப்போ திணைக்கு ஏற்ற பறை எது அப்படின்னு கேட்குறாங்க. குறிஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டகப்பறை, முல்லைக்கு ஏறுகோட்பறை, முல்லைக்கு ஏறுகோட்பறை, மருதத்துக்கு மணமுலா, பாலைக்கு துடி. அப்போ இதெல்லாம் நம்ம பின்னாலையும் படிப்போம், ஜஸ்ட் இப்பையும் பார்த்துக்குருவோம். இப்போ பார்த்துங்க, இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா 2341 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், தினதந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பார் யாருன்னு கேட்பாங்க. பா. சிங்காரம். இது 2024 கேட்ட கேள்வி. அப்போ தினதந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார்? பா. சிங்காரம் அவர்கள். புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறத ஒரு படைப்பை படைத்தார் அப்படின்னு பார்த்தோம். அவர் 7.5 லட்சம் ரூபாய் தனது சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை கல்வி வளர்ச்சி, மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அளித்தார் அப்படின்னு பார்த்தோம். அவர் தினதந்தி இதழில் பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் யார்? பா. சிங்காரம் அவர்கள். அடுத்து பாருங்கள், எது உண்மை தொகை அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன் தம்பி, மதுரை சென்றார், தேரும் பாகனும், மலர்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அண்ணன் தம்பி என்பது தான் உண்மை தொகை. அண்ணனும் தம்பியும், இதில் என்ற சொல்லு வந்து மறைந்து வந்ததுனால அண்ணன் தம்பி என்பது தான் உண்மை தொகை. அடுத்து பாருங்கள், செந்தமிழ் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. செந்தமிழ் என்பது செம்மைப்புல கூட்டல் தமிழ் பண்பு தொகை.
அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம பாடப்புத்தகத்தில் உள்ளது மட்டும்தான், இப்போ படித்ததுல இருந்தால் கேட்டிருக்காங்க பாருங்கள். தாய் சேய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாய் சேய் என்பது தாயும் சேயும், அப்போ என்ற எழுத்து மறந்து வந்திருக்கனால இது உண்மை தொகை, ஒன்று சரிதான். அடுத்து பாருங்கள், முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ரெண்டாவது வந்து தப்பு. முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழி தொகை, அப்போ இது ரெண்டாவது தப்புன்னு ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், மூன்றாவது பாருங்கள், கரும்பு தின்றான் என்பது வேற்றுமை தொகை. கரும்பு தின்றான் என்பது வேற்றுமை தொகை. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மூணாவதும் தப்பு. அடுத்து பாருங்கள், வெண்குடை என்பது பண்பு தொகை. அப்போ இது சரியாக இருக்குது. அப்பளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு தவறான பொருத்தத்தை கேட்டிருக்காங்க. அப்போ 2, 3 தான் தவறானது பொருத்தமாக இருக்குது. அப்போ தாய் சேய் உண்மை தொகை 1 சரி, வெண்குடை பண்பு தொகை 4 சரி. அப்போ தவறான பொருத்தம் 2, 3. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. இப்போ நம்ம பார்த்தது தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டோம் என்பது புயலை குறிக்கும், டொர்னடோ என்றால் சூறாவளியை குறிக்கும், டெம்பஸ்ட் என்றால் பெருங்காற்று, ஒயில்விண்ட் என்றால் சுழற்காற்று. இப்போ இதில் ஆப்ஷன் பாருங்கள், பி தான் சரியான விடை. அப்போ ஸ்டோம் என்றால் புயல், டொர்னடோ என்றால் சூறாவளி, டெம்பஸ்ட் என்றால் பெருங்காற்று, ஒயில்விண்ட் என்றால் சுழல் காற்று. இதில் ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து பாருங்கள், ஒயில்விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல்லை எழுதுக. இப்போ பார்த்தது தான். அதுலேருந்து திரும்ப மொத்தம் 4 பொருத்துக்களை கேட்டாங்க. இப்போ தனியாக ஒன்று கேட்டிருக்காங்க. ஒயில்விண்ட் என்றால் சுழற்காற்று என்பது சரியான விடை. ஸோ 10ஆம் வகுப்பு இயல் 2க்கான ஒருவரி வினா விடைகளை தெளிவான விளக்கத்தோடு பார்த்தாச்சு. இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேரும் பல பேருக்கு இந்த வீடியோக்கள் போய் சேர்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது வீட்டில் இருந்தே படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் படிக்கிறீங்கன்னா இதை என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக நீங்கள் இப்போ நார்மல் ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், 1.5 அதனுடைய ப்ளேபேக் ஸ்பீடை வந்து 1.5ல் வச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா காதில் ஹெட்ஃபோன் வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோக்களை கேட்டுகிட்டே போங்க. ஸோ நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி படிக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.